இங்கே பாருங்க, வியூ பயங்கரமாக இருக்குங்க அந்த இடமே. இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஸோ நவீன் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்போ டாமினரோட. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு சிட்டி கூட தாண்டலாங்க. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. என்னோட பைக் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக கலந்துக்கிட்டு இருக்கோம். எந்த கடையுமே ஓப்பன் இல்லை. ஸோ அதனால் நவீன் வந்து இப்போ அவரோட பைக் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருக்காரு. ஸோ இதுதான் மக்கள் நம்மளோட பைக்கில் போட்டிருந்த ஆணி 2.5 இன்ச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்காங்களில் வந்து பஞ்சர் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து வேறு எங்கேயுமே கடை கிடையாது. ஆக்சுவலாக இந்த ரியர் டிஸ்க் டைப் பைக்கில் வந்து யாருமே பஞ்சர் பார்க்குறதுக்கு வந்துட்டு என்ன கேட்ட சொல்கிறாங்க, கஷ்டம் போட்டாமல் சொல்கிறாங்க. பின்னாடி இந்த அசம்பிளி கலெக்டர் வந்துட்டு. ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்ம கழட்டி எடுத்துகிறோம் தனியாக. ஸோ பஞ்சர் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒர்க்கு. நவீன் பஞ்சரை பார்க்குற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காப்ல. ஏயா போட்ட பஞ்சருக்கே வளர பஞ்சர போறியே. பஞ்சர் ஆனால் நாங்களாம் இருக்க மாட்டோம்ப்பா. சிரமப்பட்டுலாம் பஞ்சர் பார்க்கல அவசியம். ஸோ கைஸ், இப்போ வந்து பஞ்சர் பார்த்துட்டோம். அக்கா வந்து நம்மளுக்கு பஞ்சர் பார்த்து கொடுத்துட்டாங்க. நிறைய கடைக்கு போனாங்க, யாருமே பெரிய ஜென்ஸே வந்துட்டு பார்க்கல. ஸோ அக்கா வந்துட்டு பார்த்தீங்க சங்கடம் பார்க்காம நம்ம பண்ணி கொடுத்துறாரு. ரொம்ப தாங்கக்கா. வணக்கம்க்கா. அக்கா பேர் வந்து குட்டியம்மாள். கடை வந்து நம்ம நாகமலபுரோட பெண்டில் இருக்குது. நீங்கள் அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா பஞ்சர் பார்த்துருங்க. தேங்க்யூக்கா. ஸோ ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சுங்க பஞ்சர் பார்த்துட்டு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். பார்ப்போங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் பஞ்சர் கடை வச்சுருக்காங்க. என்னென்னா பின்னாடி டயர் டிஸ்க் இருக்கிறதுனால அதை கலெக்டருக்கு இந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்கும். இது யாருமே பார்க்கல. ஸோ கடைசி வந்து அந்த அக்கா பார்த்து கொடுத்தாங்க. இப்போ கிளம்பிட்டோம். இப்போ அந்த அக்கா கலெக்டர் வந்து உண்மையிலே சூப்பராக எவ்வளோ கஷ்டமான வேலை, பட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சங்கடம் பார்க்காம வேலையை முடிச்சுட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மணி ஆகுதுங்க. நாங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து 6:30 எடுத்தோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ லேட் ஆச்சு பார்த்தீங்களா. ஒரு பஞ்சர்னால கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துக்கிட்ட டைம் போச்சு. இதே நாங்கள் இந்நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோன்னா கிட்டத்தட்ட 3 hour நெருக்கி போயிருப்போம். ஒரு 12 மணிக்கெலாம் நம்ம வட்டவாடாவே போயிருக்கலாம், சாப்பிட்டு விட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஹேப்பன்ஸ், இது நடக்க தான் செய்யும். ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்கும். பட் இதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ தாங்க நான் மதுரையிலேருந்து கிளம்புறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:51 ஆகிட்டு இருக்கு இருப்போம். ஸோ நான் இது வரைக்கும் எங்கே போகிறேன்றது சொல்லவே பார்த்தீங்களா, வட்டவாடா போகிறோங்க. ஸோ வட்டவாடா தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி போயிட்டு இருக்கலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ராஜாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூ பாருங்கள். நம்ம அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம். குரங்கணி 3 செக் போஸ்ட்டு. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹில்ஸில் தான் வண்டி ஓட்ட போகிறோம். மாசிலா உண்மை காதலே. இதில் கவுண்டமணி சூப்பராக செய்ய தெரியுமா, தித்துக்குன்னு.
ஸோ காய்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் வந்துவிட்டோம். நம்ம கும்முடி ஏறுனதுலேருந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 இடத்துல ட்ரோன் ஷாட் எடுத்தோம். பட் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஓவர் எக்ஸ்போசராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரேடியாக நம்ம அங்கே வட்டாவடா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரோடெலாம் அப்படியே வளர்ந்து போயிட்டு இருக்குது. ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை கடலில் இருக்குங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ட்ரோன் வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். நடுவில் ஒரு இடத்துல நின்று அப்படியே இது பண்ணுற மாதிரி. ஸோ அது இந்த இடம் தான். இந்த நடு ஸ்பாட்டில் இருந்து தான் ட்ரோன் பறக்க விடுவாங்க. அப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஸோ இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரோன் ஷாட் எடுத்தவங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறது பெரிய டைம் சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 2-3 இடத்துல ஃப்ளை பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு தடவை இது பண்ணணும்னா அதை மேலே ஃப்ளை பண்ணி அப்புறம் செட்டிங் சரி பண்ணி அந்த கலர் கரெக்ஷனு இது ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தரமாக போயிடுது. அப்புறம் ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அது இன்னும் டைம் எடுக்குது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சாப்பிட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் பறக்க விடுறதுக்கு வேறு நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது ஒரு 40% தான் ஃப்ளை பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் அந்த லொக்கேஷன் பார்த்து அங்கே நிப்பாட்டி ஸோ கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது போல். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியர்பை மூணார் வந்துவிட்டோம். இங்கேருந்து வட்டவாடா போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க. 40 கிலோமீட்டர் கவர் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதான் மனம்போல பக்கத்தில் ஏதாவது ரைட் பிளான் போட்டாலும் இப்படி தான் மனம் போன போக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறோம். ஸோ ஒரு டைமிங்குள்ளே இது பண்ணுற மாதிரி அந்த ஐடியாவும் இல்லை. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நியர்பை மூணார் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்த ரோட பார்த்துட்டு தெரியும். ஸோ இங்கே வந்து அப்படியே வட்டவாடா ரூட்டு பிடிச்சி அப்படியே இங்கே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ நெட்வொர்க் ரொம்ப மோசமாக இருக்குங்க அந்த எல்லா இடத்துலையுமே. ஸோ அப்படி போயிட்டு இருப்போம். ஸோ கைஸ் மூணார் ஊருக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ மூணாரில் வந்து பயங்கரமான டிராஃபிக் ஜாமுங்க. கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணி வர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டீ பேக் இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் கடை எங்கேயும் லோக்கல்லையுமே டீ பேக் அந்த மாதிரி இது கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ போகும்போது அந்த கடை இருக்கான்னு பார்க்குறேன். தெரிஞ்சு இது ஃபுல்லாக இனிமேல் அவுட்டராக தான் இருக்கும். ஏன்னா நம்ம போகிறது வந்து ஒரு கேம்ப் டைப் ஆஃப் ஸ்டே. ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய அளவு கடைகள் இருக்க மாட்டே கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஒரு மெயின் ஏரியாவுக்கு போகும்போது ஸோ அங்கே ஏதாவது முடிஞ்சால் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டினா நேராக அங்கே நம்ம ரூமுக்கு போய் இப்போதைக்கு சீக்கிரம் செட்டில் ஆகிறது தான் பிளானாக இருக்குது. மேலே ஃபுல்லாக டீ பிளான்டேஷன். இப்போ எங்கே பார்த்தாலுமே டீ பிளான்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற இடமே டீ பிளான்டேஷன் தான். ஒரு என்டையர் டிஸ்ட்ரிக்டே வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தெரியுதா பாருங்கள். ஒரு மழை ஃபுல்லாமே வெறும் டீ பிளான்டேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மற்ற இருந்த இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு என்டையர் டிஸ்ட்ரிக்டே வந்து வெறும் டீ தூளுக்காண்டி ஓடுது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மூணாறு இருக்க ஊராக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடியிலேருந்து கிட்டத்தட்ட மூணாறு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வெறும் டீ பிளான்டேஷன் தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் நிறையா டீ தூள் செய்கிற இடம் வந்து மூணாறு ஒரு இடம் நினைக்கிறேன். எனக்கு சரியாக படித்த மாதிரி சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய பூரா பேருமே அங்கிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பூரா வண்டி எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. நாங்கள் தான் இங்கிட்ட இருந்து ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருக்கோம். ஸோ மாட்டுப்பட்டி டேம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு வேறு ஏதோ ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்டையர் கேரளாவே சுற்றி முடிச்சாச்சு. நான் இன்னும் போகாத ஒரே ஒரு இடம் அப்படின்னா வயநாடு மட்டும்தான். ஸோ வயநாடும் இப்போதைக்கு ஏன்னா வயநாடு கிட்டத்தட்ட சிமிலராக நடந்தது. கொடைக்கானல், ஊட்டி, நம்ம மூணாறு இந்த மாதிரி அதுவும்
நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இடமா போகணும். ரொம்ப தூரமாக, ரொம்ப லாங்காக, கேரளாவோ தமிழ்நாடோ இல்லாமல் கர்நாடகா இல்லாட்டி ஆந்திரா எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ கர்நாடகா எங்கேயாவது போகலான்னு ஒரு பிளான் இருக்குது மைண்டில். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நானும் இப்போ நம்ம நவீன் விநாயக்கு ஓரளவு புஷ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 42 நிமிஷம் வந்து காமிக்குது. போக போக லேண்ட்ஸ்கேப் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ நேரம் ஒரு மிகப்பெரிய லேக், அந்த மாட்டுப்பட்டி டேம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய லேக்கு. ஸோ அந்த லேக்கை கிராஸ் பண்ணி இப்போ எந்த சொல்லியிருந்தோம்னா திரும்பி டீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 மினிட்ஸில் போய் நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். இந்த இப்போ நம்ம போகிற இடம் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி தமிழ்நாடு பார்டருக்கும் கேரளா பார்டருக்கும் நடுவில் இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பை, வேறு லெவலில் இருக்கா. ரோடு தான் போக போக மோசமாகிட்டே போகுது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் வந்த இடம் போட லைட்டாக தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா இதில் தண்ணி வந்து அப்படியே நம்மளை ரோடை ஃபுல்லாக ரோட்டில் தண்ணி போகும் அப்படியே. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். இங்கே பாருங்கள் வியூவை பயங்கரமாக இருக்குங்க அந்த இடமே. ஏதோ ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வட்டவாடா வந்துவிட்டோம். ரூம் வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. நம்ம வந்து ஒரு டீ பிரேக்குக்காக அங்கே நிப்பாட்டிருக்கோம். ஸோ இது யூஸ்வலான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ நாளைக்கு காலைல வந்து இப்போ போய் ரூம் செக் இன் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல வந்துட்டு லோக்கல் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70 to 80 டிகிரி இருக்கும், அந்த ரேஞ்சு. இங்கே பாருங்க. ஸோ ஓகே, ரூமுக்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட் ஸ்டே பிடிச்சிருக்கோம். நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டோட பேர் நான் நாளைக்கு காலைல சொல்கிறேன். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் ஆயாச்சு. நம்ம ஸ்டேயில் தான் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நைட்னால வந்து எதுவுமே என்னால் கிளியராக காமிக்க முடியல. ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ரெசார்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ரெசார்ட்டு. இங்கே டென்ட் ஸ்டே அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டென்ட் ஸ்டே எடுத்துருக்கோம். ஸோ வியூ வந்து இந்த இடத்தோட வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே ஜங்கிள்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு காலைல வந்துட்டு எல்லா இடத்தையும் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங்கான ஒரு செஷனு 12 மணி நேரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம், 200 கிலோமீட்டரு. ஸோ எனிவே நாளைக்கு காலைல பார்ப்போம். See you guys. Good night.